என்ன குட்டிகளா, பாடம் கேட்க தயாரா இருக்கீங்களா? வகுப்பு ஆரம்பித்ததும் முயலி டீச்சர் கேட்டார். அது அடர்ந்த வனம். முயல்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. வயதான ஒரு முயல்தான் தன் இன முயல்களுக்கு பாடம் நடத்தியது. எல்லா முயல்களும் குட்டிகளும் தயாரா இருக்கும். பாடம் நடத்துங்க டீச்சர் என்று கூறும் போது ஒரு சிறு குட்டி முயல் மட்டும் அங்கும் இங்கும் ஓடி சேட்டை செய்து கொண்டிருந்தது. முயலி டீச்சர் கண்டித்தும் அந்த குட்டியின் சேட்டை போகவில்லை. அந்த சேட்டை செய்யும் குட்டியை யாரும் மதிக்க வேண்டாம். நான் வகுப்பு நடத்துகிறேன், கவனமாக கேளுங்கள் என்ற குயிலி டீச்சர் பாடம் நடத்த ஆரம்பித்தார். அருமை முயல்களே, இந்த வனத்தில் தினமும் உயிருக்கு போராடும் விலங்குகளாக நம் இனம் இருக்கிறது. ஆம், முயல்கள் என்றாலே அனைத்து விலங்குகளுக்கும் நம்மை வேட்டையாடி உண்பதில் அலாதி பிரியம். நமக்குத்தான் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? உங்களில் யாராவது நம் எதிரிகளை கூற முடியுமா என்று குயிலி டீச்சர் கேட்டதும் ஒரு முயல் எழுந்து சிங்கம் என்றது. சரி என்று தலையசைத்தார் டீச்சர். இன்னொரு முயல் புலி என்றது. அதுவும் சரிதான் என்றார் குயில் டீச்சர். நமக்கும் சிறுத்தையும் எதிரிதான் என்றது இன்னொரு முயல் குட்டி. ஆகா, அருமையாக என் பாடத்தை தினமும் கவனித்து வருகிறீர்கள் என்ற போதே இன்னொன்று எழுந்து டீச்சர், இந்த ஓநாய் பயலும் ரொம்ப வாலாட்டறான், அவனும் எதிரிதானே என்றது. நிச்சயமாக என்ற குயிலி டீச்சர், அவன் மட்டும் அல்ல, நரியாரும் நம் எதிரிதான். அது தவிர காட்டு பூனை, மலைப்பாம்பு, ஏன் சாதாரண நாகப்பாம்பு கூட நம் எதிரிதான். இந்த காட்டில் நம் பாதுகாப்புக்கு நம் ஒற்றுமையே மிக முக்கியம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒற்றுமையே பலம். அதனால் நாம் ஒற்றுமையுடன் கூடியிருந்தால் நாம் நம் எதிரியிடம் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். ஏன் டீச்சர், மனிதர்களும் நம் எதிரிதானே? மனிதர்கள் நமக்கு மட்டும் அல்ல, இந்த ஒட்டு மொத்த கானகத்துக்கே எதிரிகள். காட்டை அழித்து வயிறு வளர்க்கும் இனம் மனித இனம். அந்த இனத்துக்கு இன்னொரு கொடும் குணமும் உண்டு. மருந்து என்ற பெயரில் முயல் ரத்தத்தை குடிப்பவர்களும் கூந்தல் வளர நம் ரத்தத்தை கூந்தலில் தடவிக்கொள்ளும் கேவல செயல்கள் செய்யும் இனமும் மனித இனம்தான். ஆனால் நம் கவலை மனிதர்களை பற்றி அல்ல, மாறாக இந்த காட்டில் இருக்கும் நம் எதிரி விலங்குகளை பற்றித்தான். அத்துடன் இன்றைய வகுப்பின் முக்கிய பாடமே, நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் பலத்துடன் எதிரிகளை எதிர்க்கலாம் என்ற உண்மையை கூறத்தான். என்ற போதே பெரும் கர்ஜனை சத்தம். காட்டுக்கு ராஜாவான சிங்கம் பாய்ந்து வந்தார். அவ்வளவுதான், அனைத்து முயல்களும் தலை தெறிக்க ஓடின. முதலில் ஓடியது குயிலி டீச்சர். சிங்கம் வந்தபோது அந்த சேட்டை செய்த குட்டிதான் அமர்ந்திருந்தது. அட, நீ ஏன் ஓடவில்லை? அனைவரும் அஞ்சி ஓடினார்களே என்று சிங்கம் கேட்டது. எங்கள் முயல் டீச்சர் சொன்னார், ஒற்றுமை என்றும் பலமாம், அதனால் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் பலத்துடன் எதிரிகளை எதிர்க்கலாம் என்றார். அதான் நான் தப்பித்து ஓடாமல் அமர்ந்து விட்டேன். ஆனால் டீச்சரும் காணவில்லை, மற்ற முயல்களையும் காணவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது சேட்டை முயல் குட்டி. பலே, உன்னை பாராட்டுகிறேன். உன் டீச்சர் சொல்லில் வல்லவரே ஒழிய செயலில் அல்ல. ஆனால் டீச்சர் கூறியதை அப்படியே செயல்படுத்திய உண்மை மாணவன். சிறந்த மாணவன் நீயே. உன் செயலை மெச்சி உன்னை இந்த கானகத்தின் தலை சிறந்த குட்டியாக அறிவிக்கிறேன். உன் செயலுக்கு பரிசாக உங்கள் இனம் எந்த எதிரிகளிடம் இருந்தும் வேட்டையாட முடியாதபடி நானே இங்கு குகை அமைத்து ஆட்சி செய்வேன். இதுவே உன் செயலுக்கு காட்டின் ராஜா சிங்கம் என்ற முறையில் என் பரிசு என்றதும் இதை எல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த முயல் டீச்சரும் மற்ற முயல்களும் வந்து வெட்கப்பட்டு தலை குனிந்து சிங்கராஜாவுக்கு தங்கள் நன்றியையும் அதே சமயம் சேட்டை குட்டியை கொண்டாடி தங்கள் மகிழ்வையும் வெளிப்படுத்தின.